நிச்சயம் விடுவிப்பேன். மனுஷன் விடுவிக்க ஏசப்பா, நீ சிக்கல மாட்டிக்கொண்டிருக்கிறேன், குழப்பத்துல மாட்டிக்கொண்டிருக்கிறேன், யார் விடுவிக்க முடியும்? வசனம் வாசிக்க நிச்சயம் விடுவிப்பேன் இயேசுவின் நாமத்தில். அன்பு தேவச்சனமே, அன்பு விசுவாச பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரியே, நீ சிக்கல மாட்டிக்கொண்டிருக்கிறவன் ஏசப்பா நிச்சயம் விடுவிக்க போறார். கர்த்தர் விசுவாசம் மே மாசம் நீ விடுவிக்கப்பட்டு கர்த்தருக்கு சாட்சியா வாழ்ந்த ஒரு நாமத்தை உயர்த்த போகிறேன். எத்தனையோ குழப்பம் இருக்கிறது, எத்தனையோ பாரம் இருக்கிறது, எத்தனையோ பிரச்சனை இருக்குது. யாருமே விடுவிக்க முடியும்? மனுஷன் விடுவிப்பானா? விடுவிக்க முடியாது. எல்லாம் வச்சுக்கிற படைத்த தேவன் நிச்சயம் விடுவிக்க நிச்சயமா விடுதலை பெற்று கர்த்தருக்கு சாட்சியா வாழப்போற. அதான் வசனவாசியம் 19:12 என்ன வாசிக்கிறோம்? நிச்சயமா விடுவிப்ப கர்த்தர் விசுவாசம். யார் அவர்? இயேசு கிறிஸ்து. அன்பு தேவச்சனமே, சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறேன், பயந்து கொண்டு இருக்கிறேன், குழப்பத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன், நிலை குலைந்து உட்கார்ந்து இருக்கிறேன், மனம் உடைந்து உட்கார்ந்து இருக்கிறேன். இனி யார் காப்பாற்ற முடியும்? யார் விடுவிக்க முடியும்? நீ பயப்படாதே. வசனம் கர்த்தர் பேசுறாரு, நிச்சயமா உன்னை விடுவிக்க போற இயேசப்பா நாமத்தினாலே. நீ கடல்ல மாட்டிக்கொண்டிருக்கிற, குழப்பத்துல மாட்டிக்கொண்டிருக்கிற, ரொம்ப குழப்பத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற, எழுந்துக்க முடியாம இருக்கிற, கர்த்தர் மையப்படுத்த முடியாம இருக்கிற, இந்த மே மாசம் கர்த்தர் விடுவிக்க போறாரு.